இந்த நாளிலும் நீங்கள் மனமுடைந்து போயிருக்கலாம், வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கலாம், வாழ்க்கையிலே ஒரு இன்பமில்லாத நிலையில இருக்கலாம், ஒரு வனாந்திரம் போன்ற வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை இருக்கலாம். கல்வாரி நாதரிடத்திலே வாருங்கள். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு புது வாழ்வு கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் தாமே உங்கள் வாழ்க்கையிலே ஒளியை கொடுக்கிறவர். தேவ சமாதானத்தை கொடுக்கிறவர். உங்கள் வாழ்க்கை வளமா இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே மீண்டும் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். கனடாவிலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவின் சார்பாக உங்கள் எல்லோரையும் மீண்டும் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்கள் எல்லோரையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகின்றோம். இந்த தூய வார நாட்களில் கடவுளுடைய வார்த்தையை நாம் தியானிப்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். மக்கள் சிலுவை பாத தியானங்கள் செய்கிறார்கள், பல பொருத்தல்கள் செய்கிறார்கள். நாம் எல்லாம் இவைகளை செய்தாலும் அவற்றோடு இணைந்து இறைவனுடைய வார்த்தையை அதிகமாக இந்த நாட்களிலே தியானிப்போம். என்றால் இறைவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வார்த்தை தான் நமக்கு உணவாக தரப்பட்டது. நாம் எல்லோரும் இந்த உலகத்திலே விடுதலையோடு வாழ்வதற்காக இறைவனால் தரப்பட்டிருக்கின்ற உன்னதமான ஒரு மன்னா என்னவென்றால் கடவுளுடைய வார்த்தை. அதனாலே அந்த வார்த்தையை நாம் இப்பொழுது செவி சாய்ப்போம், ஜெபத்தோடு கூட அதிலே பங்கு பெறுவோம். ஆண்டவர் அவருடைய வார்த்தையினால் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் பார்க்க போகின்ற தலைப்பு பார்த்தீர்கள் என்றால், disobey brings curse. கீழ்ப்படியாமை சாபத்தை தருகிறது அல்லது சாபத்தை கொண்டு வருகிறது என்ற தலைப்பிலே பார்க்க போகிறோம். அன்பானவர்களே, இறைவனுக்கு கீழ்ப்படிவது என்பது மிக முக்கியமான ஒன்று. குடும்பத்திலே பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போனால் அவர்களுடைய வாழ்க்கை தாறுமாறாகிவிடும். அதுபோல நாம் எல்லோரும் எங்கள் தந்தையாக இறைவனுக்கு எப்பொழுதெல்லாம் நாம் கீழ்ப்படியாத பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அப்பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே சாபத்தை கொண்டு வருகிறது. அதாவது இறைவன் நம்மை சபிக்கிறவர் அல்ல, அலகை சாத்தான் சபிக்கப்பட்டிருக்கிறதுனாலே நாம் இறைவனை கீழ்ப்படியாமல் போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அலகை ஆளுமை செய்ய ஆரம்பிக்கிறான். அதனாலே அவன் ஆளுமை செய்யும் பொழுது அவனால் நமக்கு தரக்கூடியது சாபம் ஒன்றுதான். ஆகவே இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் சாத்தானுடைய தண்டனை, சாத்தானுடைய தொந்தரவுகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது என்பதுதான் உண்மையாகும். God says, Joshua chapter 1 verse 9, be strong and courageous. Do not be afraid. Do not be discouraged. For the Lord your God will be with you wherever you go. ஜோஷுவா 1ஆம் அதிகாரத்திலே 9வது இறை வசனத்திலே ஆண்டவராகிய கடவுள் ஜோஷுவாவுக்கு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே. ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்று கூறியிருந்தார். My friends, when you are in God's will, the Almighty God will be with you continually. அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எப்பொழுது இறைவனோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அப்பொழுது கடவுள் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக உங்களோடு இருக்கிறவராக இருக்கிறார் என்று அதை தான் ஜோஷுவாவுக்கு சொன்னார். He will go with you wherever you go. நீங்கள் எங்கு போகிறீர்களோ அங்கெல்லாம் உங்களோடு கடவுள் வருகிறவராக இருக்கிறார். He will never leave you nor forsake you. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை. His presence will follow you. ஆண்டவருடைய பிரசன்னம் பார்த்தீர்கள் என்றால் எப்பொழுதும் உங்களை பின்பற்றி கொண்டு வருவதை, உங்களோடு வருவதை நீங்கள் காண முடியும். You might have only felt the presence of fear. நீங்கள் இந்த நேரத்திலே
பயம் என்கிற உணர்வு மட்டும்தான் உங்களோடு இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கலாம். Pain and struggles, but you will see a change when you come to God. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த நேரத்தில் சில நேரம் பயத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது பல குழப்பங்களோடு பல வேதனைகளோடு நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் எப்பொழுது நீங்கள் ஆண்டவரிடத்திலே வருகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, you will uniquely feel the presence of God. நீங்கள் ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது ஆண்டவருடைய ஒரு தனிப்பட்ட விதம், ஒரு ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒரு தனிப்பட்ட விதமாக நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். You will taste his goodness when you obey to God. நீங்கள் ஆண்டவரை கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவருடைய நன்மைத்தனங்களை நீங்கள் சுவைக்க ஆரம்பிப்பீர்கள். அன்பானவர்களே, Psalms 16 verse 11 says, "You make known to me the path of life. You will fill me with joy in your presence, with eternal pleasures at your right hand." திருப்பாடல்கள் 16:11 என்ன வாசிக்கிறோம் பாருங்கள், அல்லது சங்கீதம் 16:11, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார், தாவீது கூறுகிறார். பாருங்கள், சங்கீதக்காரர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். நான் ஆண்டவரோடு இருக்கும் பொழுது எப்பொழுதும் அவருடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறது, அவருடைய பேரின்பம் என்னோடு இருக்கிறது என்று. When you walk with God, நீங்கள் எப்பொழுது கடவுளோடு நடக்க ஆரம்பிக்கிறீர்களோ, you will be surrounded by complete joy and fulfillment. நீங்கள் அவருடைய தெய்வீக சந்தோஷத்தினாலும் முழுமையினாலும் முழுவதுமாக நீங்கள் சூழ்ந்து கொள்ளப்படுகிறீர்கள். A single circumstance will not decrease your joy. உங்களுடைய சந்தோஷத்தை எந்த விதமான ஒரு சூழ்நிலை கூட குறைத்து விடாதபடி நீங்கள் அனுபவிப்பீர்கள் ஆண்டவருடைய சந்தோஷத்தை. You will witness lasting blessings. நீங்கள் தொடர்ச்சியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு சான்று பகர்களாக இருக்கும்படி கடவுள் உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். In the Bible, we see a couple who were surrounded by the presence of God. பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு தம்பதிகள் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் சூழ்ந்து இருந்ததை நாம் பார்க்கிறோம். God created Adam and Eve. They were in the image of God. கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினார், அவர்கள் கடவுளுடைய சாயலாய் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். After a while, they were afraid because they had disobeyed God. சில காலம் கழிந்த பின்பு பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போனதனாலே அவர்கள் இறைவனை காணும் பொழுது அவர்கள் பயப்படுகிறவர்களாக மாறிவிட்டார்கள். ஒரு பயம் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது. They did not walk by the command of God. அவர்கள் கடவுளுடைய கட்டளைகளிலே நடக்காதவர்களாக போயினார்கள். They were influenced by the wicked one. அவர்கள் ஒரு தீயவனாலே பாதிக்கப்பட்டார்கள். ஒரு தீமை அவர்களுக்குள் வந்து புகுந்து விட ஆரம்பித்து விட்டது. My friends, this is Satan doing everyone's life. அன்பான சகோதர சகோதரிகளே, இதைத்தான் சாத்தான் அல்லது அலகை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்கிறவனாக இருக்கிறான். This is his full-time job. சாத்தானுடைய முழு நேர வேலை என்ன தெரியுமா? மக்களுடைய வாழ்க்கைக்குள் புகுந்து அவர்களை இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் வைப்பது. He entered everyone's life and made them disobey God's commands. அவனுடைய முழு நேர வேலை என்னவென்றால் அவன் எல்லோருடைய வாழ்க்கைக்குள்ளும் புகுந்து கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் வைப்பது. அதான் அவனுடைய முக்கியமான வேலை. அவர்கள் கோயிலுக்கு போவார்கள், மன்றாடுவார்கள், கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள், கிறிஸ்தவ பெயரோடு இருப்பார்கள். ஆனால் அவர்கள் கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். God said, "Do not eat of the tree of knowledge of good and evil." கடவுள் ஆதாம் ஏவாளுக்கு என்ன சொன்னார் என்றால், நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்தில் இருக்கிற கனியை நீங்கள் உண்ணக்கூடாது என்று சொன்னார்.
There were many fruits for you to eat. You can eat any of them. ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், அதில் எவ்வளவோ நிறைய கனிகள் உள்ள மரங்கள் இருக்கிறது, அதில் எல்லா பழங்களையும் நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் நான் சாப்பிட வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருந்தார். But the devil came and tempted them by saying, eat this fruit. ஆனால் அந்த சூழ்நிலையில் பார்த்து கண்டால் அலகையாகிய சாத்தான் அவர்களிடத்திலே வந்து என்ன சொன்னான் என்றால், கடவுள் எதை சாப்பிட வேணாம் என்று சொன்னாரோ அதையே நீ சாப்பிடு என்று அவர்களை சோதிக்க ஆரம்பித்தான். They thought that God might be wrong and they disobeyed God. அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், கடவுள் தான் இதிலே உண்மையற்றவராக இருக்கிறார், அவர் என்னவோ ஒரு கள்ள நோக்கத்தோடு தான் இந்த கனியை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லுகிறார், அதை சாப்பிட்டால் நாங்களும் அவரை போல் மாறிவிடுவோம் என்ற நோக்கத்தினாலே அதை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லுகிறார் என்று அவர்கள் நினைத்து அவர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். My friends, disobedience brings fear. அன்பானவர்களே, கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போவது பயத்தை கொண்டு வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் எப்பொழுது அந்த கனியை சாப்பிட்டார்களோ அந்த நிமிடமே அவர்களிடத்திலே ஒரு பெரிய பயம் வந்துவிட்டது. நிம்மதியா இருக்க முடியாத ஒரு சூழல் வந்துவிட்டது. God had kept them above all creation. கடவுள் ஆதாம் ஏவாளை எல்லா படைப்புகளுக்கும் மேலான நிலையிலே வைத்திருந்தார். God had seated them in the high place. கடவுள் அவர்களை ஒரு உயர்ந்த இடத்திலே இருக்கும்படி அவர்களை உட்காரும்படி செய்தார். But they lost everything and became naked of God's blessings. ஆனால் அவர்கள் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை முற்றும் முழுமையாக இழந்த ஒரு ஆடையற்ற மனிதர்கள் போல மாறிவிட்டார்கள். ஒன்றுமில்லாத நிர்வாணிகளாக மாறிவிட்டார்கள். கடவுளுடைய ஆசீர்வாதம் எல்லாம் இழந்தவர்களாக தோன்றினார்கள். Because they gave into the temptation. ஏனென்றால் அவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பொழுது அவர்கள் அதிலே விழுந்து விட்டார்கள். தங்களையே அந்த சோதனையில் தோற்று போனார்கள். They were surrounded by fear and were hiding from God. அதற்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் ஒரு பெரிய பயத்தினால் சூழ்ந்து கொள்ளப்பட்டு கடவுள் வரும் பொழுது அவர்கள் பயந்து ஒதுங்கி நிற்கிறவர்களாக, மறைந்து நிற்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். My friends, today many lives like this. அன்பானவர்களே, இன்று பலருடைய வாழ்க்கை இவ்வாறு தான் இருக்கிறது. They are surrounded by fear, loneliness and no hope. இன்றைக்கு பலர் பலவிதமான பயங்களினால் சூழப்பட்டிருக்கிறார்கள். தனிமையை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான நம்பிக்கையற்ற நிலையில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். You may be one of them now. நீங்கள் கூட அதிலே ஒருவராக இப்பொழுது இருக்கலாம். But our God Almighty is merciful God, my friend. ஆனால் எங்களுடைய வல்லமை மிக்க கடவுள் இரக்கமுள்ள தந்தையாக இருக்கிறார். God has eternal joy and blessing in store for you. கடவுள் முடிவற்ற மகிழ்ச்சியையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் தன்னுடைய பண்டக சாலையிலே உங்களுக்காக வைத்திருக்கிறார். Do not ignore the voice of God and lose the presence of God. கடவுளுடைய சத்தத்தை தயவு செய்து நீங்கள் ஒருபோதும் தள்ளி வைக்காதீர்கள், அதற்கு மறுப்பு தெரிவிக்காதீர்கள். அதுபோல கடவுளுடைய பிரசன்னத்தையும் நீங்கள் இழந்து விடாதீர்கள். As they disobeyed, curses followed them. ஆதாம் ஏவாள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே பார்த்தீர்கள் என்றால் சாபங்கள் தொடர ஆரம்பித்தது. எப்பொழுது நாம் கீழ்ப்படியாமல் போகிறோமோ சாபங்கள் நம்மை பின்தொடரும். அன்பானவர்களே, நமக்கு அது தெரியாமல் இருக்கலாம், அது நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் மகிழ்ச்சியா இருக்க விடாது, நிம்மதியா இருக்க விடாது, முன்னேற விடாது, பரிசுத்தமா இருக்க விடாது. Whenever they did was cursed. அவர்கள் என்ன செய்தார்களோ அதெல்லாம் சாபமாக மாற ஆரம்பித்து விட்டது. Curse in family life and relationship. அவருடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ளே சாபம் வந்தது, அவருடைய உறவுக்குள்ளே சாபம் வந்து விட்டது.
curse in the labor of their hands. அவர்கள் கையிட்டு செய்கிற அனைத்திலுமே சாபம் வர ஆரம்பித்து விட்டது. And curse drove away joy out of their life. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த சந்தோஷத்தையே அந்த சாபம் வெளியேற்றி விட்டது என்று நாம் பார்க்கிறோம். Disobedience separated Adam and Eve from God. கடவுளுக்கு கீழ்ப்படியாத தன்மை ஆதாமையும் ஏவாளையும் கடவுளிடமிருந்து பிரித்து விட்டது என்று நாம் பார்க்கிறோம். It brought pain into their life. கீழ்ப்படியாமை அவருடைய வாழ்க்கையிலே பல வேதனைகளை கொண்டு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். But there is a way to stay in God's presence continually. ஆனாலும் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் மீண்டும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வாழ்வதற்கான வழி உண்டு. அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். We read in Psalms 15 verse 1 to 2. Lord, who may dwell in your secret tent, who may live on your holy mountain? The one whose walk is blameless, who does what is righteous, who speaks the truth from their heart. திருப்பாடல்கள் அல்லது சங்கீதம் 15:1 நாம் என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். நாங்கள் மீண்டும் கடவுளுடைய பிரசன்னத்திலே வாழ வேண்டும் என்றால் வாழ முடியும் என்று இந்த இறைவார்த்தை சொல்லுகிறது. திருப்பாடல்கள் 15:1, ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? உம் திருமலையில் குடியிருப்பவர் யார்? மாசற்றவராய் நடப்போரே, இன்னோர் நேரியவற்றை செய்பவர், உளமாற உண்மை பேசுகிறவர். அவர்கள் கடவுளுடைய பிரசன்னத்திலே மீண்டும் வாழ முடியுமா? உண்மையாய் பேசுகிறவர்கள், மாசற்றவர்களாக நடக்கிறவர்கள், நேரிய பாதையிலே நடக்கிறவர்கள், கடவுள் காட்டும் வழியிலே நடக்க ஆரம்பித்தோம் என்றால் நாம் மீண்டும் அந்த ஆண்டவரோடு இணைந்து வாழுகிற மக்களாக மாற்றப்பட்டு விடுகிறோமா? The person who obeys and walks by God's word will always be in God's presence and enjoy the fullness of joy. யார் ஒருவர் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ ஆரம்பிக்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் இறைவன் கொடுக்கிற சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் வாழுகிறவர்களாக நிலைத்திருக்கிறவர்களாக மாற்றப்பட்டு விடுகிறார்கள். Adam and Eve were chased out of the Garden of Eden because of their disobedience. ஆதாமும் ஏவாளும் அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதினாலே அந்த ஏதோம் தோட்டத்தில் இருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். But God brought us back into the presence of God through Jesus Christ, my friend. ஆனால் தந்தையாகிய கடவுள் நம் எல்லோரையும் மீண்டும் அவரிடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக ஒன்றிணைக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதுதான் எங்களுடைய கல்வாரி காட்சி, கல்வாரி பாடுகள். இவைகள் வழியாக ஆண்டவராகிய கடவுள் எங்கள் எல்லோரையும் தந்தையிடத்தில் கொண்டு வருகிறார், அவரிடத்திலே அழைத்து கொண்டு வருகிறார். அதனாலே சிலுவை பாடு தியானங்களாகிய பக்தி முயற்சிகளை நாம் செய்யும் பொழுதும் இறைவனுடைய பாடுகளை சிந்திக்கும் பொழுதும் அது ஒரு 40 நாளோடு முடிந்து விடுகிற ஒன்றாக அல்லாமல் தொடர்ச்சியாக நாம் எல்லோரும் ஆண்டவரோடு வாழுகிற ஒரு நிலைக்கு மாற்றப்பட்டோம் என்றால் உண்மையாகவே நான் சொல்லுகிறேன், நீங்கள் செய்கிற பக்தி முயற்சி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அல்லாமல் அதை ஒரு கடமையாக மட்டும் நாம் செய்வோமாக இருந்தால் அதனால் நாம் எந்த பலனையும் அனுபவிக்காமல் போய்விடுகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் அதை செய்துவிட்டு மீண்டும் நாம் இறைவனை விட்டு தூரமாய் இருந்து விடக்கூடாது. Jesus carried all our sins and drew us near to God's presence by sacrificing himself on the cross. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகல பாடுகள் வழியாகவும் தன்னை சிலுவையிலே தியாக பலியாக தந்து நம் எல்லோரையும் தந்தையாக இறைவனிடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். அப்ப நாம் இறைவனுடைய தந்தை இடத்திலே வந்திருக்கிறோம் என்றால் உண்மையாகவே எங்கள் வாழ்க்கையிலே ஒரு புது வாழ்வின் மாற்றம் வந்திருக்க வேண்டும், ஒரு அனுபவம் வரும். அப்படி இல்லை என்றால் நாம் இன்னும் தந்தை இடத்தில் வரவில்லை, நாம் எங்கேயோ தூரமா இருக்கிறோம். Through Jesus' obedience today, when you accept Jesus and his sufferings, being washed by his blood, you are once again transformed into the image of God as his sons and daughters.
நீங்கள் சிலுவை பாடுகளை பார்த்து சிலுவை பாடுகள் வழியாக அந்த பாடுகள் எல்லாம் எனக்காகத்தான் நடந்தது என்று ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்திலே மன்றாடி அவருடைய திரு ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்படும் பொழுது நீங்கள் மீண்டும் இறைவனுடைய சொந்த மகனாக மகளாக மாற்றப்படுகிறீர்கள். இதுதான் திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதுதான் உண்மை. இதுதான் புதுவாழ்வு அனுபவமாகும் அன்பானவர்களே. Matthew chapter 11 verse 28. Jesus says, "Come to me, all you are weary and burdened, and I will give you rest." மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் 28வது திருவசனத்திலே ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். God welcomes those who are burdened and weary. யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ, யாரெல்லாம் பெரும் சுமையோடு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் கடவுள் பாருங்கள் அன்போடு அழைக்கிறார். Come to Jesus and rest in his presence. ஆண்டவர் இயேசுவிடத்திலே வந்து அவருடைய பிரசன்னத்திலே நீங்கள் அமைதி அடையுங்கள் அன்பானவர்களே. God's blood cleanses you from all sin and gives you an abundance of joy. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் எங்களை கழுவி எங்களுக்கு உன்னதமான சமாதானத்தை கொடுக்கிறது, எங்கள் பாவத்தை நம்மிடத்திலிருந்து நீக்கி விடுகிறது. Commit your life in God's hand today and live in God's will. உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக்கொடுங்கள் அன்பானவர்களே. ஆண்டவருடைய விருப்பத்திலே வாழ்வதற்காக உங்களை ஒப்புக்கொடுங்கள். இதையே நாம் கேட்டு 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 களைத்து போயிட்டோம். எத்தனையோ ஆண்டுகளாக இதுதானே கேட்கிறோம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லட்டும், தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக்கொடுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு மகா பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. This way you can have peace, joy and fullness of life. இந்த அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சமாதானமாக வாழ முடியும், சந்தோஷமாக வாழ முடியும், வாழ்க்கையிலே ஒரு முழு நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. Let's pray. என்னை காண்கிறார், என் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு என்னை காண்கிறார், என் கண்ணீர் துடைக்கின்றார். நான் ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். அதிசயம் செய்திடுவார் இயேசு, அதிசயம் செய்திடுவார். நோய் நொடியில் வாடுகின்ற என்னை காண்கிறார். நோய் நொடியில் வாடுகின்ற என்னை காண்கிறார். நொடி பொழுதில் சுகம் தருவார், என்னை தேற்றுவார். நொடி பொழுதில் சுகம் தருவார், என்னை தேற்றுவார். நான் ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். அதிசயம் செய்திடுவார் இயேசு, அதிசயம் செய்திடுவார். என்னை காண்கிறார், என் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு என்னை காண்கிறார், என் கண்ணீர் துடைக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இது ஜெப நேரம். நாம் எல்லோரும் இப்பொழுது ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி பயபக்தியோடு கரங்களை உயர்த்தி கரங்களை குவித்து நம் ஆண்டவரை நோக்கியே இப்பொழுது ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம்.
ஆதாம் ஏவாளை கடவுள் உயர்ந்த இடத்திலே வைத்தார். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நிறைத்து வைத்திருந்தார். ஆனால் எப்பொழுது அவர்கள் கடவுள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனார்களோ அப்பொழுது அவர்கள் அத்தனையும் இழந்து போனார்கள். அவர்கள் பிசாசை நம்பினார்கள், அதனால் அவர்கள் தோற்று போனார்கள். அதுபோல இன்றைக்கும் அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த உலகத்திலே உங்களை உண்டாக்கும் பொழுதே அவர் உங்களை நிறைவான ஆசீர்வாதத்தோடு தான் உண்டாக்கி இருக்கிறார். ஆனால் எப்பொழுது நாம் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போகிறோமோ அப்பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் சாபங்கள் வந்து விடுகிறது. அன்பானவர்களே, எங்களுடைய முன்னோர்கள் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமும் அந்த சாபங்கள் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதனாலே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை மீண்டும் தன்னிடத்திலே அழைக்கிறார். என்னிடத்திலே வாருங்கள், மீண்டும் நீங்கள் வாழ்வடைவீர்கள், நீங்கள் புது வாழ்வு பெற்றுக் கொள்ளுவீர்கள், சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ்வீர்கள், சாத்தானை வெற்றி கொண்டு உங்களால் வாழ முடியும் என்று அவரை நோக்கிய ஜெபியுங்கள். இந்த நேரத்திலே ஆண்டவரே என் உள்ளத்திலே வாரும், இயேசுவே நான் உம்மை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகிறேன், இயேசுவே என் குடும்பத்திலே வந்து என்னை ஆசீர்வதியும் என்று மன்றாட ஆரம்பியுங்கள். ஆண்டவர் உங்களை தொடுகிறார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், அவருடைய சகலவிதமான நன்மைத்தனங்களையும் தந்து உங்களை நிரப்புகிறார். கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் இயேசு உங்களுக்காக பாடுபட்டது நிமித்தம் உங்கள் வேதனைகளை, உங்கள் நோய்களை, உங்கள் தண்டனைகளை, உங்கள் சாபங்களை அவர் மேல் கசையடியாகவும் முள்மொழியாகவும் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறார். அன்பானவர்களே, அந்த விடுதலையை நீங்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். அவர் கொடுக்கிற தேவ சுகத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் கொடுக்கிற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பாவ மன்னிப்பையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். அப்பா, நீர் தாம் இந்த நேரத்தில் இவர்களை தொடுவீராக. இந்த நேரத்தில் இவர்களுக்கு விடுதலை உண்டாவதாக. இவர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லோருக்கும் விடுதலை உண்டாவதாக. அன்றைக்கு ஆதாம் ஏவாள் இழந்து போன அனைத்தையும் இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே. ஆண்டவரே, கிறிஸ்து வழியாக நாங்கள் அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லப்பட்டது போல இதோ இந்த நேரத்தில் இயேசு வழியாக இவர்கள் எல்லோரும் மீண்டும் உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுவார்களாக, சாபத்திலிருந்து விடுவிக்கப்படுவார்களாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக பரலோக ஆசீர்வாதங்களை இப்பொழுது பெற்றுக் கொள்வார்களாக. நன்றி ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நேரத்திலே கண்ணீரோடு இருக்கிறவர்கள் அதிலிருந்து விடுதலை அடையட்டும், சுமைகளோடும் வேதனையிலும் இருக்கிறவர்கள் அதிலிருந்து விடுதலை அடையட்டும், நோய்களில் இருக்கிறவர்கள் சுகம் அடையட்டும். உம்முடைய வல்லக்கரம் அற்புதம் செய்வதாக. நன்றி ஆண்டவரே, நீர் அதை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய மன விருப்பங்கள் நிறைவேறட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். நன்றி ஆண்டவரே. எல்லோரும் முதலவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவரே, அன்புள்ளவரே, ஆராதிக்கின்றோம்.